ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா திருச்சி சமயபுரம் கோயில் தரிசனம் தாங்க பார்க்க போகிறீங்க. ஆமாங்க, எனக்கு கொஞ்சம் இந்த கோயிலில் வேண்டுதல் இருந்தது. அதனால் அம்மா வீட்டுக்கு திருச்சிக்கு வந்திருந்ததுனால நான் இங்கே கோயிலுக்கு வந்திருந்தேன். எங்கள் அம்மா வீட்டிலேருந்து இந்த கோயில் பார்த்திங்கன்னா 1 hour ட்ராவல் பண்ணி வர மாதிரி தாங்க இருக்கும். பைக்லேயே நானும் என் ஹஸ்பண்டும் வந்துவிட்டோம். ஒரு 7:30க்கே காலைல கிளம்பிட்டோங்க. அப்போ பார்த்திங்கன்னா முடி காணிக்க கொடுக்க வேண்டுதல் இருந்தது. சரின்ட்டு வந்திருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா அங்கே டோக்கன் கொடுப்பாங்க. நம்ம அந்த டோக்கன் வாங்கிட்டு மாடியில் போய் டோக்கனில் என்ன நம்பர் போட்டிருக்கோ அங்கே போய் உட்காந்து அவங்க கட் பண்ணிடுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா அதிலே போட்டிருப்பாங்க, பூ முடி எடுக்கிறவங்கலாம் இந்த மாதிரி முடி வெட்டுறவங்களுக்கு பைசா கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களே போட்டிருப்பாங்க. நம்ம கொடுக்குறதும் கொடுக்காததும் நம்ம இஷ்டம் தாங்க. இன்றைக்கி சண்டேங்கிறனால கோயில் சரியான கூட்டமாக இருந்துச்சுங்க. நீங்கள் வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா டியூஸ்டே, ஃப்ரைடே, சண்டே வரதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. நாங்களே ஒரு 2.5 மணி நேரம் நின்றுப்போம். பயங்கர கூட்டம். பொது தரிசனமாலும் அப்படி தான் இருந்துச்சு, சிறப்பு தரிசனத்துலேயும் கூட்டமாக இருந்துச்சுங்க. அதனால் நீங்கள் வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்துடுங்க. இப்போ நீங்கள் மதுரை அந்த மாதிரி ஊர்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜங்ஷன் மத்திய பேருந்து நிலையம்னு இருக்கும், அங்கே இறக்கிடுவாங்க. நீங்கள் அங்கேருந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டுன்னு இருக்கும், அங்கே இறங்குனீங்கனாவே உங்களுக்கு சமயபுரம் கோயில் வாசல்லே இறக்கி விட பஸ்ஸு வருங்க. நீங்கள் அங்கே வந்து இறங்கி வந்துடலாம். பாருங்கள், இது கோவிலோட ராஜகோபுரம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கோயில் உள்ள பெயிண்டிங்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கோயிலே கொஞ்சம் பிரசாதமும் கொடுத்தாங்க. சரின்னு அதையும் வாங்கிட்டு பொறுமையாக சாமியை நின்று தரிசனம் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்திருந்தோம். இது வெளியில் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் முடி காணிக்க கொடுக்குற இடத்துலேருந்தே பொது தரிசனம் ஆரம்பிச்சிருச்சு. அங்கேருந்து கோயில் வரவே எங்களுக்கு பார்த்திங்கன்னா 1.5 hours ஆச்சு. அந்த மேலே ஏறி வரணும். அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போக ஒரு 1/2 hour ஆச்சுங்க. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஆனால் சாமியை நல்லபடியாக நல்லா பார்த்துட்டு வந்தாச்சு. இங்கே நிறைய பேர் அக்னி சட்டி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க, வேண்டுதல் வச்சுருந்தாங்க போல். பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமேட்டு அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ரோஸ் மில்க் வாங்கி குடிச்சிட்டு வழக்கம் போல் எல்லாருக்குமாவே ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.